வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய ஃபினான்ஷியல் ஆண்டு ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரோடைய வீட்லேயும் அதிகமாக பணம் சேமிக்க இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு அதிகமாக பணம் சேமிக்கவும் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் பொழுது நிறையா உங்கள்கிட்ட சேமிப்பு இருக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு 3 மாதம் ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மார்ச் 2025க்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்படி நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ரன் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான சில டிப்ஸும் பார்க்கலாம். மாதாந்திர செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் அவசியமான செலவுகளை சிக்கனமாக செய்கிறதுக்கும் சில டிப்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிலே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் பட்ஜெட் புக்கில் பின்னாடி இருக்கும் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரின்னு போட்டு நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணோம், பட்ஜெட்டில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி கிராசரி அந்த பட்ஜெட் அமௌண்ட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, அப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். கிராசரி 3500 நான் பட்ஜெட் அமௌண்ட் போட்டேன். 2-3 டைம் நான் மொத்தமாக கொஞ்சம் 2 தடவை நான் கிராசரி வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கினது எல்லாமே சேர்த்து மொத்தமாக 3400. அந்த கவரில் வச்சது 3500, நான் பண்ண செலவு 3400. ஸோ அந்த கவரில் ஒரு 100 மிச்சம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டுக்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய 1320 எடுத்து வச்சோன்னா கரெக்டாக எல்லா நாளுமே பால் வாங்கிடுவோம். ஸோ அதில் பெருசாக மிச்சப்படாது, அப்படியே எல்லா அமௌண்ட்டும் செலவாயிடுச்சு. ஸோ அது 0, அதில் எந்தமும் மிச்சம் இல்லை. அப்புறம் காய்கறி கவரில் நான் 1000 ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் போட்டு எடுத்து வச்சேன். எனக்கு இந்த மாதத்துக்கு கிட்டத்தட்ட 800 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் நான் கொஞ்சம் காய்கறி கம்மி பண்ணிவிட்டு கீரைகள் அதிகமாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா கீரைகள் நல்லா சேர்த்ததுனால எனக்கு காய்கறி அமௌண்ட் ரொம்ப ஹெவியாகவே குறைஞ்சிருக்கு. 200 மிச்சமாயிருக்கு. நான் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு 1300 எடுத்து வச்சது எனக்கு பார்த்திங்கன்னா 900 ஆகிடுக்கு. நான்வெஜ் பொறுத்த மட்டும் எவ்வளவு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற அளவு எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கு தக்கன மாதிரி தான் நாங்கள் எடுத்தோம். 900 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுக்கலை நான்வெஜ், 1 வீக் எடுக்கலை, மற்ற எல்லா நாளும் எடுத்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 400 ருபீஸ் மிச்சமாயிருக்கு. கேஸ் பொறுத்த மட்டும் இந்த மாதம் வாங்க வேணான்னு நினச்சோம், ஆனாலும் ஒரு எமர்ஜென்சி வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி வாங்கியாச்சு. 900 கேஸ் பில்லு. 850 தான், 50 அங்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ 100 ருபீஸ் அதில் மிச்சமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த மார்ச் எண்டில் கேஸ் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் வாங்கினது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து அந்த அமௌண்ட்டை மிச்சம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இது மொதல் 5 செலவு. 6வது செலவு பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1500 எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே பெட்ரோல் செலவு வந்துடுச்சு. எப்போதும் ஒரு 1300 200ன்னு ஒரு 300 200 மிச்சம் பண்ணுவேன். இந்த தடவை 1400 கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வந்தேன். கொஞ்சம் வண்டியும் அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நிறைய டைம் கடைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டைம் பஸ்ஸில் போயிட்டு வந்தேன். இல்லை இன்கேஸ் அந்த பஸ்ஸில் போகாமல் வண்டியில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த 100 மிச்சம் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிசன் எனக்கு இந்த தடவை மருந்து செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 500 எடுத்து வச்சேன், ஆனால் 900 ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக 400 மருந்துக்கு எனக்கு ஆகிடுச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் முடியாமல் வந்தது, எனக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்க வேண்டியது எல்லாமே சேர்த்து. கேபிளுக்கு ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், 330 எடுத்து வச்சது அப்படியே ரீசார்ஜ் பண்ணியாச்சு. இபி பில் போன மாதம், அதுக்கு முந்தின மாதம் தான் பில் கட்டணும். ஸோ போன மாதம் எடுத்து வச்சேன் 1000 அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதம் ஒரு 1000 எடுத்து வச்சுட்டு இந்த மாதம் பில் வந்தோன்னா நான் சேர்த்து கட்டிடுறேன். அதனால் அந்த 1000 அப்படியே இருக்குது. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 1000 எடுத்து வச்சேன், 1200 ஆச்சு. 1500 600 எப்போதுமே வரும். இந்த தடவை 1200 கொஞ்சம் பரவாயில்ல, 200 எக்ஸ்ட்ரா ஆச்சு. இதர செலவுகள்னு சொல்லி 550 எடுத்து வைப்பேன். அது ஒவ்வொரு மாதமும் மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுவும் மிச்சம் பண்ண முடியல. இது இல்லாமல் ஏதாவது இதர செலவுகள் வந்துருச்சு. ஸோ மொத்தமாக 13000 போட்டதில் 12700 எனக்கு செலவாயிருக்கு. ஒரு 300 மிச்சமாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, 13000 பட்ஜெட் போட்டு ஒரு 300 நான் சேமிச்சிருக்கேன். எக்ஸஸாக போகலை. 2-3 செலவுகள் எக்ஸஸாக வந்தாலும் வேறு செலவுகளில் அதை கட்டுப்படுத்தி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி சேவிங்ஸை தொடாமல் இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக பட்ஜெட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் பட்ஜெட் இவ்வளோ கம்மியாக போட்டு
ஒவ்வொரு செலவையும் கட்டுப்படுத்துறீங்கன்னு. ஒன்றுமே இல்லை, நேராக யூடியூப் போங்க, செட் டாக்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் சர்ச் பாக்ஸில் கொடுத்து நம்ம சேனல் பேஜ் வரும், வியூ சேனல் கொடுத்து பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஹவு டு கிளியர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கனாலே ஒவ்வொரு செலவும் நம்ம மாதாந்திரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தனித்தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ண முடியலன்னா கவலைப்படாதீங்க. இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். இபி பில்லை குறைக்கிறது எப்படி, பெட்ரோல் செலவை எப்படி குறைக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணீரை எப்படி சிக்கனமாக செலவழிக்கிறது, ஏன்னா தண்ணீர் சேமித்தா கரண்ட் பில் வந்துடும், கேஸ் எப்படி 2 மாதங்கள் கொண்டு வர்றது, ரேஷன் அரிசி மூலம் வாங்குறது மூலமாக எவ்வளோ பணம் சேமிக்கலாம், சமையல் எண்ணெய் எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணுறது, காய்கறி செலவு வந்து குறைக்கிறது எப்படி, மளிகை சாமான் செலவை வந்து குறைக்கிறது எப்படி, நமக்கு தேவைப்படுறதையும் வாங்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பணமும் எப்படி மிச்சம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு செலவுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். மருந்து செலவு கூட எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அது இல்லாமல் குவிக்காக ஒரு 4-5 டிப்ஸை பார்த்துடலாம் மாதாந்திர செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். மெயினாக வந்து கிராசரி வாங்கும் போது லிஸ்ட்டு போட்டு போங்க. இந்த லிஸ்ட்டு போட்டு போனீங்கனாலே நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணிடலாம், தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டீங்க. மிச்ச டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி காய்கறி செலவை வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு மெனு பிளான் போடுங்க. ஒரு வாரத்துக்கு என்ன சமைக்க போகிறோங்கிற மெனு பிளான் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இதை போட்டிங்கனாலே அந்த காய்கறியை மட்டும் போய் பிளான் பண்ணி வாங்குங்க. இது இல்லாமல் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஹவு டு ரிடியூஸ் வெஜ் எக்ஸ்பென்சஸ், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் முக்கியமாக இபி பில் இப்போ அதிகமாக வரும். அந்த மாதிரி இபி பில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஏன்னா இபி பில்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் வரும். கிராசரி எப்படி 4000க்கு மேலே வந்துடும். இபி பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி வருது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் மாதாந்திர செலவு நீங்கள் பட்ஜெட் எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து தேவையற்ற செலவு வந்து செய்யாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமாக ஏசி யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்புறம் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கக்கூடிய ஃபேனு லைட்டு இதை ஆஃப் பண்ணிங்கனாலே வந்து ஈஸியாக இபி பில்லை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நிறைய டிப்ஸ் இருக்குது அந்த வீடியோவில் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாருங்கள், ஸ்நாக்ஸ்க்கு பிளான் போட்டுருங்க. மெனு பிளான் போடுற மாதிரி ஸ்நாக்ஸ் பிளான் போடுங்க. அது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்நாக்ஸ் செலவு எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் 1000 ரூபாய் போட்டு 1200 300க்காவது டச் பண்ணுறேன். அப்புறம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கணும். இல்லைனா நீங்கள் இந்த பட்ஜெட்டில் போடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதர்ஸ்ன்னு இருக்கும். அந்த அதர்ஸில் போய் நம்ம டாக்டர்கிட்ட காசு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர்கிட்டையும் 500 1000 போகும். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் சும்மா ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஆசை வரும், எதையாவது ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்கு எடுத்து வச்ச காசு எகிரிடும், இல்லை சேவிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட கரைய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை வந்து நான் குறைக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அது முக்கியமாக ஒரு டிப்பு வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். பெண்கள் வந்து இப்போ ஃப்ரீ பஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிட்டு உங்கள் பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அதில் நல்லாவே பணம் மிச்சமாகும். முடிஞ்ச கூடுமான வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை இடையில 2-3 தடவை தூரமாக கடைக்கு போக வேண்டியது இருக்குன்னா அதுக்காவது டவுன் பஸ் சிட்டி பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகிறதுக்கு கூட பைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க டயத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பெட்ரோல் செலவை கண்டிப்பாக குறைக்கலாம். மிச்ச டிப்ஸுக்கு அந்த பிளேலிஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.